வணக்கம் வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரோட்டு கடை சைடில் பார்க்கும்போது எல்லாருக்குமே அதை சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வரும். ஆனால் எந்த அளவுக்கு அது சுத்தமாக செய்வாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் வீட்டிலே நம்ம செம்ம டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் சூப்பராக செஞ்சிடலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த சிக்கன் ரைஸை பன்னீர் வச்சோ மஷ்ரூம் வச்சோ நீங்கள் செஞ்சுக்கலாம். மற்றபடி மற்றது எல்லாம் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி சூப்பராக செஞ்சு அசைச்சிருங்க. சின்ன சின்ன டிப்ஸ் உள்ளே கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் படப்படன்னு செஞ்சு முடிச்சுட்டு அழகாக லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். நம்ம பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் தான் அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதனால் 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சாதத்தை வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. 2 கப்பு தண்ணிக்கு நீங்கள் 8 கப்பு தண்ணி வைக்கணும். அப்போ தான் ரைஸ் நல்லா உதிரியாக அந்த கஞ்சி கோக்காமல் உங்களுக்கு நல்லா வரும். அதனால் இது ஒரு டிப்பு. 2 கப் அரிசிக்கு 8 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் 2 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் இந்த ஊறின அரிசியை நல்லா இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ அதில் சேர்த்துடலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் நீங்கள் ரைஸ் போடணும். ஸோ அரிசி ஊறி இருக்கணும். இப்போ நல்லா கொதித்து நல்லா பாருங்கள், அரிசி நல்லா நீளமாக வந்திருக்கும் உங்களுக்கு. உதிரியாக எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ரைஸ் கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம சாதத்தை நல்லா வடிச்சிடலாம். நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுக்கோங்க. இதில் 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ காலையில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னா நைட்டே சாதத்தை வடிச்சிட்டு நல்லா ஆறினோன்னு ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில். காலையில் எடுத்து செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சாதம் வடித்தாச்சு. அதை நல்லா தட்டில் கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி காலையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு குக்கிங் டைமும் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நான் உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதே டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சிக்கன் பீசஸ் ஒரு 200 கிராம் எடுத்து கொஞ்சமாக ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சிக்கிங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு, நம்மளுடைய மேஜிக் மசாலா இருக்கு இல்லையா, மேஜிக் 65 மசாலா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுடுங்க. இந்த ரைஸையும் இந்த சிக்கனையும் மிக்ஸ் பண்ணுறத முதல் நாளே நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நான் இப்போ நைட்டே இதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி சிக்கன் எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக செய்கிறவங்க சிக்கனுக்கு பதிலாக சோயா போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம், டோஃபு போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்றது எல்லாம் சேம் மெத்தட் தான். சிக்கனுக்கு பதில் அது. இப்போ சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த எக்ஸஸாக அதிகமாக இருக்க எண்ணெயை கொஞ்சம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பொடியாக நறுக்குன பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது பொடியாக நறுக்குன இஞ்சி, அதுவும் 2 டேபிள் ஸ்பூன். நல்லா ஃபைனாக நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கிக்கிங்க. இந்த வெங்காயத்தாளில் அடியில் இருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறி போடுறது எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் போடலாம். கேரட், கேப்சிகம், பீன்ஸு, பட்டாணி, இப்படி என்ன காய்கறி இருக்கோ, முட்டைக்கோஸு, இப்படி எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க. ஒரு 2-3 காயும் சேர்த்துக்கலாம், இல்லை ஏதாவது 2 காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு அளவாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுவோம். நான் இன்றைக்கி கேரட்டும் பச்சை பட்டாணி இருக்குது, அது 2ம் சேர்க்க போகிறேன். கேரட் பொடியாக கட் பண்ணது ஒரு ஃபுல் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இப்போ நான் செய்கிறது 3 பேருக்கு தாராளமாக சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் பச்சை பட்டாணி. இது ஃப்ரோசன் பட்டாணி அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. கேரட்டும் பொடியாக நறுக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே ஒரு பக்கமாக தள்ளிட்டு அந்த எண்ணெயே நமக்கு போதும். பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 4 முட்டை இந்த மாதிரி நல்லா அடித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் அதில் சேர்த்து இதை இதே மாதிரி ஒரு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஆற வச்ச ரைஸு, ஆக்சுவலி ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிற கான்செப்டே முதல் நாள் மீதியான ரைஸில் வேஸ்ட் ஆகாமல் செய்கிறதுக்கு பேர் தான் இந்த ஃப்ரைட் ரைஸே. அதனால தான் இதை ஹை ஹீட்லேயே தான் நம்ம டாஸ் பண்ணணும்.
ஸோ நைட்டே நல்லா வடித்து, ஆனால் டைட்டான மூடி போட்டு மூடி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அரிசி வந்து காஞ்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஆக்காதீங்க. நல்ல டைட்டான மூடி போட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அப்படியே வடித்த சாதத்தை அப்படியே தான் செய்கிறேன். ரைஸு போட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸும் சேர்க்குறேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வினிகர் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல். நான் எப்பயும் சேர்க்குறது இல்லை. வேணுங்கிறவங்க 1 டீஸ்பூன் வினிகரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர் இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒயிட் இல்லைன்னா நார்மல் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பொரித்து வச்ச சிக்கனோ பன்னீரோ சோயாவோ எது நீங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கீங்களோ அது கூட போட்டு நல்லா பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தாளும் போட்டு இப்போ ஃபுல் ஹீட்டில் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ரைஸ், ரோட்டுக்கடை சிக்கன் ரைஸு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ்னு ஒன்று தேவையே இல்லை. நீங்கள் அப்படியே வச்சு கூட சாப்பிடலாம். ஏன்னா இதில் எல்லா காய்கறி இருக்குது, சிக்கன் இருக்குது, முட்டை இருக்குது. ஃபுல் நியூட்ரிஷியஸான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்வேன். ஒரு சாஸ் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா அது கூட தேவையில்லை. அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. குழந்தைங்கன்னு இல்லை, வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய் வாங்கணுன்னு அவசியமும் இல்லை. நம்ம சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுட்டு சுட சுட ஒரு லஞ்சுக்கோ ஒரு டின்னருக்கோ செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் 15 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். டின்னர் வேலையும் முடிஞ்சிடும், லஞ்ச் பாக்ஸ் வேலையும் முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.